பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு இருப்பதாக. ஓசியான் புத்தகம் 14:4 நான் உன்னை மனப்பூர்வமாக செய்து என் கோபம் உன்னை விட்டு நீங்கிற்று. இப்போ இந்த கோபம் தேவனுடைய கோபம் இல்லை, ஒவ்வொரு மனுஷன் ஒரு மேலே கோபம். இன்னைக்கு சாதாரண ஒரு மனுஷ கோபத்தை எடுத்துக்குமே, நம்ம கோபம் இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை நாசம் பண்ணியிருக்குங்க. இந்த கோபம் அவங்க வாழ்க்கையை தலைக்கீழாக புரட்டி கொடுக்கு. கோபம் நிர்மூடரை கொல்லும். நிறைய வாழ்க்கை கொல்லப்பட்டு அழிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் நிராகதியாய் போனது. எத்தனையோ ஆண்களுடைய கோபம், எத்தனையோ பெண்களுடைய கோபம், புதிதாய் திருமணமாகி வாழ்க்கை சீரழிந்து போன எல்லாவற்றுக்கும் கோபம். வாகனத்தை ஓட்டும் போது வரும்போது எதிரே போகிறவர்களுக்கு கோபம். இந்த கோபம் அவங்க வாழ்க்கை நாசம் பண்ணுகிறது. யாக்கோபு 1 சொல்லுது, மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை அது நிறைவேற்றாது, நடப்பிக்க மாட்டாது. அப்போ இந்த கோபம் என்ன பண்ணுது? உங்களை கொல்லக்கூடியதாக மாறுகிறது. அருமையானவர்களே, நீங்கள் எவ்வளோ கோபப்படுற ஆளாக இருக்கீங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. ஒரு மனுஷனுடைய கோபம் அவனை பாவியாக மாற்றுகிறது, கெட்டவனாக மாற்றுகிறது. அதான் மூடனுடைய கோபம், முட்டாளுடைய கோபம் அது சீக்கிரம் வெளிப்படுமா? நீங்கள் சீக்கிரம் கோபப்படுறா இருந்தால் நீங்கள் ஒத்துக்கொண்டீங்க ஒரு முட்டாள் என்று சொல்லி. பிரசங்கி 7:9 இப்படி சொல்லுகிறது, மனதிலே சீக்கிரம் கோபம் கொள்ளாதே, மதியினுடைய இதயத்திலே கோபம் குடிக்கொள்ளுமா. நீ முட்டாளாக இருந்தால், அறிவற்றவனாக இருந்தால், திறமை இல்லாதவனாக இருந்தால், சமயோசிதம் இல்லாதவனாக இருந்தால் எதற்கு கோபப்படும் என்று அர்த்தம் இல்லாமல் கோபப்படுவேன். அதனால தான் அந்த கோபம் நிர்மூடனை அது கொள்ளும். அந்த கோபமே அவங்களுக்கு வினையாக மாறும். சீனாவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ கோபத்தோடு எழுந்து கொள்ளுகிறவன் நஷ்டத்தோடு உட்காருவான். அநேக நல்ல உறவு, நல்ல நட்பு, நல்ல குடும்பம், நல்ல வேலை, நிறைய மேன்மையெல்லாம் இழந்து போனதற்கு எல்லாவற்றுக்கும் கோபம். தேவ மக்களை, இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முட்டாள்தனமான கோபத்தினாலே அவங்க வாழ்வு சீரழிந்து போட்டு, நீங்கள் கோபப்படுற ஆளாக இருந்தால் ஒரு கணம் சிந்திங்கள். முட்டாளுடைய கோபம், மதியினுடைய கோபம் சீக்கிரத்தில் வெடி. மனதிலே நீ சீக்கிரம் கோபம் கொள்ளாதே. அப்போ மனசில் நீங்கள் முதல் கோபம் கொள்ள, ஒரு ஆளை குறித்தோ ஒரு பொருளை குறித்தோ இடத்தை குறித்தோ நீங்கள் தியானிக்க உங்களுக்குள்ளே கோபம் வருதா, நீங்கள் முட்டாள், மதீனம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் தான் அருமையானவர்களே, இறைவன் கூட கோபப்பட்டாராம், ஆனால் அவர் மன்னித்தார், மறந்தார். இந்த கோபம் அது கடவுளுடைய தேவனுடைய நீதி நடப்பிக்கிறதா, இல்லை உங்கள் கோபத்தினாலே உங்களுக்கு நஷ்டம் உண்டா இருக்கிறதா? அதை சொல்லி, கோபம் கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்யாதீர்கள். உங்கள் எரிச்சல் இந்த சூரியன் தணிவதற்குள்ளே உங்கள் எரிச்சல் தணியணுமா? ஒருவேளை நீங்கள் காலையில் கோபம் கொண்டால் சூரியன் மறைவதற்குள்ளே நீங்கள் எரிச்சல் தடையும். பரிசுத்த வேதத்தில் இந்த காயின் என்ற ஒருவன் தன் தம்பி மேலே இந்த எரிச்சல், அந்த கோபத்தினாலே அவன் கொலைப்பாதகனாக மாறி. எத்தனை குடும்பத்தில் அண்ணனை கொலை செய்து, தம்பியை கொலை செய்து, ஒரு கணம் யோசிக்காமல் துணிகரத்தினாலே அந்த கோபத்துக்கு அடிமைப்பட்டு போன அப்படின்னால தான் இன்னைக்கு அநேகர் வாழ்வு நாசமாய் மாறுகிறது. கோபம் அது என்ன செய்யதான்? மனுஷனை கொலைப்பாதகனாக, மதீனனாக, நிறைய நஷ்டத்தை உண்டாக்குறவனாக, தேவ நீதியை துறக்கிறவனாக, அங்கு அன்பையும் ஐக்கியத்தையும் அவன் வெட்டி சாய்க்கிறவனாக, அவனை கொலை செய்யக்கூடிய கொல்லுகிற நிலைக்கு இந்த கோபம் வருகிறது. கோபம் அது தேவ நீதி நடப்பிக்கவில்லை என்றால், உன்னுடைய கோபம் அது தேவனுக்கு உகந்தா இராமல் போனால் நீ முட்டாள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். மக்களே, உங்கள் கோபம் எதுக்கு இடத்துல சர்ன்னு வருதா? நிக்கல, ஆண்டவரே, இந்த கோபத்தை நான் அதிலிருந்து வெளியே வர எனக்கு கிருபை தாங்க. அந்த கோபத்தின் ஆவி என்னை விட்டு போகட்டும், அந்த எரிச்சல் ஆவி என்னை விட்டு போகட்டும். நீங்கள் ஒரு கணம் செபித்து பாருங்கள், தேவன் நோக்கி முறையிட்டு பாருங்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் போன்ற சாந்த குணங்களும் கோபப்படாதவர்கள் அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள்னா இந்த பூமியை ரொம்ப நாள் வாழ்கிறாங்க. எடுக்கத்தாலும் கோபப்படுகிறவர்கள் இந்த பூமிக்கு அவர்கள் தூரமானவர்களாக மாறி போவார்கள். நல்ல உறவுகளை இழப்பார்கள், நல்ல வேலைகளை இழப்பார்கள், நல்ல மேன்மை அந்தஸ்தை இழப்பார்கள். அந்த சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்கள் இந்த பூமியை சுதந்திரிப்பார்கள். மக்களே, நீங்கள் கோபப்படுகிற ஆளாக இருந்தால் இந்த கோபத்தினால் யாருக்கு என்ன புண்ணியம், இந்த கோபத்தினால் யாருக்கு என்ன கிடைத்துவிட்டு, இந்த கோபத்தினால் எனக்கு என்ன லாபம் என்று சிந்தித்து நின்றால் நீ கோபத்தை துறப்பீர்கள். மதியினுடைய நெஞ்சிலே கோபம் குடிக்கொண்டிருக்குமா? இறைவன் சொல்லுகிறார், நான் உன்னை மனப்பூர்வமாக சிநேகித்தேன்,
என் கோபத்தை உன்னை விட்டு அகற்றினேன். நீங்கள் மனப்பூர்வமாக செய்து என் மகன் தானே, என் மகள் தானே, மனைவி தானே, கணவன் தானே, தாய் தானே, தகப்பனார் தானே, என் மாமியார் தானே என்ற அந்த அன்புக்குள்ளே வந்து பாருங்கள், சிநேகித்து பாருங்கள். கோபம் தணிந்து, எரிச்சல் தணிந்து நீ சாந்தத்தின் மக்களாக மாறுவீர்கள். இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் கோபத்தை அவர் மனப்பூர்வமாய் மன்னித்து உங்களை சிநேகிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.